பார்த்தீங்கன்னா ஸ்மால் சாம்பிளா லார்ஜ் சாம்பிளா? அப்போ ஆல்ரெடி ஆ நீங்க பண்ணிட்டீங்க. சார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் சார். வந்துருச்சுங்களா? சரி பண்ணிக்கலாம் டக்குன்னு. அப்போ n வந்து 22. n வந்து 22. அப்போ n வந்து லெஸ் தென் 30. n வந்து 22னால தேர்ஃபோர் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் டி டெஸ்ட்க்கு வந்துடுவீங்க. சரி அப்போ n வந்து 22 போட்டீங்க. அடுத்தது என்ன சொன்னீங்க? 2 மீன் சாம்பிளோட கொடுத்துக்கிறாங்க. ஆமாம் சார். 2 மீன் கொடுத்துக்கிறாங்க. அப்போ எது வந்து சாம்பிள் மீன், எது வந்து பாப்புலேஷன் மீன் பார்க்க போறீங்க? 153.7ங்கிறது சாம்பிள் மீன் சார். வெரி குட். 146.3ங்கிறது பாப்புலேஷன் மீன். அதான் அந்த n பர்டிகுலரா என்ன மீன் கொடுத்துருக்கோம் அது சாம்பிள் கரெக்டா? இன் ஜென்ரலா கொடுத்தது வந்து பாப்புலேஷன். என்னங்கிறது கான்செப்ட் வச்சு கொடுக்கறது வந்து இப்போ நம்மளுக்கு சாம்பிள். அப்போ என்னாச்சு? எக்ஸ் பார் வந்து 153.7 அண்ட் மியூ வந்து 146.3 அண்ட் ஆல்சோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 17.2. இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒன்று சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இன்க்ரீஸ்னு ஒரு வேர்டு கொடுத்துக்கிறாங்க. இந்த இன்க்ரீஸ் ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லும்போது சொல்லிக்கிறேன். மாடல் ஆஃப் 5ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எப்போ வந்து இன்க்ரீஸ், டிகிரீஸ், மோர் தென், லெஸ் தென், ஹையர், ஸ்மாலர், டாலர் அந்த மாதிரி வேர்டுலாம் வருதோ அப்போ நம்ம என்ன டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம்? ஒன் டெயில் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஒன் டெயில் டெஸ்ட். சரிங்களா? தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ நீங்கள் இங்கே டிவைன் பண்ணும்போது என்ன பண்ண போறீங்க? ஹச் நாட் வந்து டிவைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இன்க்ரீஸ்டு அண்ட் டிகிரீஸ்னு சொன்னால பாப்புலேஷன் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பதிலாக வந்து தேர் இஸ் எ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் த பாப்புலேஷன் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் சாம்பிள் மீன் நம்ம நோட் பண்ண போகிறோம். சரிங்களா? பாப்புலேஷன் மீன் அண்டு சாம்பிள் மீன் நோட் பண்ணுவோம். என்ன சொல்ல போறீங்க? தேர் இஸ் நோக்கு பதிலாக தேர் இஸ் த சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் அல்லது இது இந்த லைன் கூட எழுதிக்கலாம். என்ன சொல்லிருக்காங்க? இன்க்ரீஸ் த பாப்புலேஷன் மீன் இஸ் த இன்க்ரீஸ்டு பை த ஸ்மால் மீன் சப் மீன் சாம்பிள் மீன் கூட நீங்கள் எழுதிக்கலாம். தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த இன்க்ரீஸ்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த ஹச் நாட் வந்து நீங்கள் அந்த மாதிரி டிபெண்ட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? ஹச் நாட் வந்து அந்த மாதிரி நீங்கள் டிபெண்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிறீங்க. சரியாமா? சார் நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை சொல்லிட்டீங்களா? இப்போ இது என்ன டெஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும்? தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது சிங்கிள் மீன் டெஸ்ட்டா டபுள் மீன் டெஸ்ட்டா பார்க்க போறீங்க. நீங்கள் டபுள் மீன் டெஸ்ட்னா 2 சாம்பிள் மீன் கொடுத்துக்கணும், இல்லை 2 பாப்புலேஷன் மீன் கொடுத்துக்கணும். இங்கே பார்த்தா 1 சாம்பிள் மீன் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது 1 பாப்புலேஷன் மீன் கொடுத்துக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது என்ன டெஸ்ட் செலக்ட் பண்ணும்போது டி டெஸ்ட்ல சிங்கிள் மீன் டெஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ கிவன் தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிவன் தட்ல என்னென்ன கொடுக்குறான்னு பார்க்குறீங்க. அதை கொடுத்த பின்னாடி நீங்க என்ன டெஸ்ட் செலக்ட் பண்றீங்கன்னு பார்க்கும்போது சிங்கிள் மீன் டெஸ்ட் தான் வருது. சரிங்களா? சிங்கிள் மீன் டெஸ்ட். இதை கண்டுபிடிச்ச முன்னாடி என்ன பண்ண போறீங்க? என்ன டெஸ்ட் முடிஞ்சது? n லெஸ் தென் 30ங்கிற ஒரு ஸ்டெப் முடிஞ்சது. ரெண்டாவது கிவன் தட் முடிஞ்சது. மூணாவது ஹச் நாட் முடிஞ்சது. நாலாவது வந்து சிங்கிள் மீன் டெஸ்ட்டோட கான்செப்ட் அப்ளை பண்ண போறீங்க. அப்போ டீயோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துக்கிறான், எஸ்டின்னு கொடுத்துக்கிறான். அப்போ என்ன வரும்னா எஸ்டி டிவைடட் பை ரூட் ஆஃப் n மைனஸ் 1. அந்த ஃபார்முலா தான் இருக்கும் பாருங்க. ஃபார்முலா கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கும் பாருங்க. எஸ்டி கொடுத்துருந்தோம்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? சரி கண்ணு. அப்போ ஃபார்முலா தெரிஞ்சு அப்ளை பண்ண போறீங்க. இப்போ எதுவுமே இல்லைனா கண்ணு, இதை கண்டுபிடிச்சு போட்டுட்டீங்கன்னா இந்த வேல்யூ ஜஸ்ட் அப்ளை பண்ண போதும். நம்மளுக்கு ஒன்று நெகட்டிவ்ல வரக்கூடாது. அதனால இது வந்து மாடலஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. ஏன்னா டேபிள் வேல்யூ நெகட்டிவ் இருக்காது. அதுக்கோசரம் இதை வந்து மாடலஸ் வேல்யூ போட்டுக்கிறீங்க. சரிங்களா? சரி போடுறோம் கண்ணு. என்ன ஆச்சுன்னு மேக்ஸிமம் நெகட்டிவ் வராது, வந்தாலும் நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கணும். ஏரியா மாதிரி 153.7 மைனஸ் 146.3 divided by ST. ST ஓட வேல்யூ என்னடா கண்ணு? 17.2 17.2 divided by root of 22 minus 1. root of 22 minus 1. சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். என்னாச்சு? என்ன வேல்யூ ஒரு கால்குலேட்டர் இருந்தா சொல்லுங்க. இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் முடியுது. சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க. 17.2 divided by root of 22 minus 1. ஆமா 22 minus 1. Just 21. 1.971 sir. ஓகே. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, வர சொல்லுங்க. 1.971. 971.
சரி டக்குன்னு இப்போ நம்ம எதை முடிச்சுக்கிறோம்னா கால்குலேட்டர் வேல்யூ முடிச்சுக்கிறோம். செக் பண்ணிக்கிறோம். 1.97 கரெக்டாக கண்ணு கால்குலேட்டர் வேல்யூ கரெக்டு. இப்போ டேபிள் வேல்யூ எப்படி பண்ணுவீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா டேபிள் வேல்யூ எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க? டி டெஸ்ட் தெரியுமில்ல? அப்போ டேபிள் வேல்யூக்கு முன்னாடி என்ன வேணும்? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா சொல்லிட்டேன். என்ன ஃபார்முலா? இப்போ நம்ம டேபிள் வேல்யூ பார்க்க போகிறோம். இது வந்து கால்குலேட்டர் வேல்யூ. டேபிள் வேல்யூக்கு என்ன வேணும்? ஆல்பா கொடுத்துக்கிறான்னு பாருங்க. ஆல்பானா இல்லை 5% இல்லை 1% கொடுத்துருக்கணும். இங்கே ஃபுல்லாகவே கொடுக்கல. நாம எடுத்துக்குவோம் 5% எடுத்துக்கிறோம். சரி, வெரி குட். அப்போ 5% எடுத்துக்குவீங்க. அண்ட் ஆல்சோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா வந்து n-1. அப்போ என்னாச்சு? 22 - 1 = 21. அப்போ நம்ம டேபிள் எங்கே பார்க்குறோம்? 0.05க்கு 21க்கு பார்க்க போகிறோம். நீங்கள் அனுப்பின பிடிஎஃப் பாடுறதுன்னு தெரிஞ்சா சொல்லுங்கள். நான் செக் பண்ணுறேன். நீங்கள் அனுப்பின பிடிஎஃப். சார் எனக்கு ஒரு டவுட் சார். இதுக்கு வந்து Z ஓகே. இஜெட்டிலோட டி டெஸ்ட்டில் 1 டைல் 2 டைல் அருமையாக கொடுத்துருக்காரு. ஒரு டேபிளுக்குள்ள சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்த்தா அதை கொடுக்க மாட்டோம். நாமளே டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். நான் வச்சுக்கிற ஒரு புக்லெட்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தா அவர் நீட்டாக கொடுத்துறாரு. பார்த்த மட்டுமே கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ நம்மளுக்கு எந்த டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம்? ஆல்ரெடி சொல்லியாச்சு 1 டைல் டெஸ்ட் தான். 2 டைல் டெஸ்ட். ஆமாம். அப்போ 1 டைல் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? 5% இல்லை 0.5%. இது 0.05 சார். 5%. வெரி குட் வெரி குட். அப்போ லாஸ்ட் ஒன் கரெக்டா? இது கூட இதுதான் 5%. இது வந்து ஓகே இதுதான் 0.05 கரெக்டா கண்ணு இது. அப்போ இதுல என்ன பண்ணுவோம்? சொல்லுமா? 5%ங்கிறது நம்ம t ஓட இதுல தான 0 ஓகே 0.05 எடுப்போம். ஆமா டிவைட் பை 100 பை டிவைட் பை 100. அப்ப 21க்கு நேரா என்ன வருது பாருங்க 3.819. அவ்வளவுதான். ஆமா இவ்வளவுதான் சரியா டேபிள் பார்க்கக்கூடிய ஐடியா. அப்ப அந்த வேல்யூ வந்து நம்ம என்ட்ரி பண்ணிட்டா முடிஞ்சது. சரிங்களா? இவ்வளவுதான். நம்மளுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க, டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. நம்ம டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்ன பிரச்சனைனா சிங்கிள் மீன் அதாவது 1 டைலா 2 டைலா அதை வந்து நம்ம தப்பு பண்ணிடுவோம். அதை தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு 2 மார்க் போட்டு பிடிச்சிருவாங்க. எவ்வளோ பெரிய கொஸ்டின் இருந்தாலும் அதை மட்டும் பாருங்க. இதில் வந்து சிங்கிள் மீன் இன்க்ரீசிங் டிகிரீசிங் கான்செப்ட் போட்டு இங்கே என்ன கிடைச்சுங்க 3.871 871 சம்திங் வந்து பார்த்துக்குங்க. அப்போ இது கால்குலேட்டர் வேல்யூ, இது டேபிள் வேல்யூ, இது வந்து டேபிள் வேல்யூ. அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது கன்க்ளூஷன். அப்போ கன்க்ளூஷன் என்ன வரும்னு பார்த்துக்குங்க. கன்க்ளூஷன் பொறுத்தவரைக்கும் ஃபார்முலா எழுதிக்கங்க. கால்குலேட்டர் வேல்யூ should be less than or equal to டேபிள் வேல்யூனா தட்ஸ் நாட் அக்செப்டட். அப்போ இங்கே கால்குலேட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.971, டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.871. அப்போ ரெண்டு லெஸ் than or equal to கேஸ் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. therefore H naught is accepted. H naught accepted என்னது? The increasing between the mean value, population mean and the sample mean. That is a very important idea. சரிடா கண்ணு? ஓகே. சரி இவ்வளவுதாம்மா.